அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை மரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி செப்டம்பர் 18 வியாழக்கிழமை, தேய்பிறை துவாதசி திதி, ஆயில்ய நட்சத்திரம், சிவம் நாம யோகம், கௌலவம் நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைக்கான விசேஷம். இன்றைக்கு சந்நியஸ்த மகாலயம் அப்படின்னா என்ன? மகாலய பட்சம்னு சொல்லக்கூடியது பித்ருபக்ஷம்னு சொல்கிறது, முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய காலம். இதில் குறிப்பிட்ட சில நாட்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதில் நம்ம மகாபரணின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் பார்த்தோம். பரணின்றது யமதர்மராஜாவுடைய நட்சத்திரமாக இருக்கிறது. அதனால் யமதர்மராஜா தான் அந்த பித்ருலோகத்திற்கு அதிபதியாக இருக்கார். அவருடைய கண்ட்ரோலில் தான் பித்திருக்கள் இருக்காங்கன்றதுனால அன்றைய நாள் வழிபாடு செய்யும்போது நம்முடைய பித்திருக்கள் யமதர்மராஜாவுடைய அனுகிரகத்தினால ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட நாளில் வழிபாடு செய்யும்போது அந்த மிருத்தி பயம், யம பயம்ன்றது இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது. மத்தியாஷ்டமி, அதாவது மத்தியில் இருக்கிறது, ரொம்ப விசேஷமான பவர்ஃபுல்லான பலம் வாய்ந்த ஒரு நாள். அந்த நாளில் பித்திருக்கர்மாக்களை செய்கிறது ரொம்ப விசேஷம். வேறு பல காலங்களில் செய்ய முடியாமல் விட்டு போயிருந்தால் கூட அதெல்லாம் அந்த நாளில் பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும்னு பார்த்தோம். நவமின்னு சொல்லக்கூடிய திதி அவிதவா நவமின்னு பார்த்தோம். சுமங்கலிகளாக இறந்து போயிருக்காங்கன்னா அவங்களுக்காக விசேஷமாக செய்யணும் அப்படின்றது. அதுபோல் இன்றைய நாள் சந்நியஸ்த மகாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். இது யாருன்னா சந்நியாசிகளுக்காக. சந்நியாசிகள்னு சொன்னால் 2 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, நம்முடைய குடும்பங்களில் யாராவது சந்நியாசம் போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களை நினைத்து இன்றைய நாளில் அவங்களுக்கு செய்யணும். அதாவது சந்நியாசம் செல்லக்கூடிய ஒருவருக்கு இந்த பந்தங்கள்லாம் எதுவுமே கிடையாது, அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லப்பட்டாலும் கூட அவர்கள் இந்த குடும்பத்தில் இருந்து அந்த தொடர்பிலிருந்து போயிருக்கிறதுனால அப்படிப்பட்டவர்களுக்கு செய்யணும். இந்த காலத்தில் அது பெரும்பாலும் கிடையாது. அந்த காலத்தில் இருக்கும். நிறைய பேர் சன்னியாசம் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் குறிப்பிட்ட அந்த வயது வரும்போது இதனுடைய கடமையெல்லாம் முடித்து இதுபோல் தீர்த்த யாத்திரைலாம் போயிட்டு அப்புறம் வரமாட்டாங்க. அங்கேயே கூட அப்படியே செட்டில் ஆகிட்டு கடைசி காலத்தில் நான் காசிலே இருந்து அங்கேயே போகணும் அப்படின்ட்டுலாம் முடிவெடுப்பாங்க. அவங்களுக்கு செய்யக்கூடியதுன்ட்டு. அப்போ இந்த காலத்தில் அதுபோல் யாருனோ தீர்த்த யாத்திரை போயிட்டு வரல, அதாவது யாராவது என்ன ஆனாங்கன்னு தெரியாத ஒரு நிலை இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு செய்யலாம். இது ஒன்று. ரெண்டாவது, யாரெல்லாம் சன்னியாசிகளாக இருக்கிறார்களோ, இந்த லோகக்ஷேமத்திற்காக அவங்க சந்நியாசம் பெற்றுக்கொண்டு அவங்க அந்த சந்நியஸ்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல கதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக இந்த நாளை செய்யணுன்றது இருக்கிறது. எவ்வளோ பேர் இது போல் சன்னியாசிகளாக இருந்து அதன் பிறகு அவங்க முக்தி அடைஞ்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் மறந்துடாமல் செய்யணும். திருமணம் பண்ணாமல் கூட நிறைய பேர் போயிருப்பாங்க. அப்போ வாரிசுகள்லாம் இருக்காது, அவங்களுக்கும் கிடைக்கணும், செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இது சந்நியஸ்த மகாலயம். அப்புறம் நேற்றைய நாளில் நம்ம இந்த முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில், அமாவாசை போன்ற நாட்களில், மகாலய பட்ச நாட்களில் காக்கைக்கு அன்னம் வைக்கிறோம், பசுவுக்கு புல் பழம்லாம் கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்தோம். அதுபோல் தாவரங்களுக்கும் கூட செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஏன்னா தாவரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால், மரங்கள் செடி கொடிகள் இல்லைன்னு சொன்னால் இங்கே மனிதர்களே, இயற்கையே, இந்த பூலோகமே இருக்காதுன்னு சொல்லக்கூடிய நிலை. அதனால தான் நம்ம இருக்கிறோம். அது நமக்கு உணவாகவும் இருக்குது, நமக்கு மருந்தாகவும் ஔஷதமாகவும் கூட அது நமக்கு இருக்கிறது. அதிலிருந்து நிறைய பயன்பாடுகள் நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் மழை வளம்லாம் வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனுடைய பயன்பாட்டை கொண்டு நிறைய பொருட்களை நம்ம அனுபவிக்கிறோம். அதனால் நன்றி கடனாக நம்ம அதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. இதுபோல் தாவரங்கள், குறிப்பிட்ட இன்னென்ன தாவரங்கள் இருந்தால் தான் இந்த பூஜையே நடக்கும். இந்த பூஜைன்னா அதுக்கு இந்த தாவரம் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது இந்த இலை இருக்கணும், இந்த காய் இருக்கணும், இந்த பழம் இருக்கணும், எல்லா பூஜைக்கும் வெற்றிலை இருக்கணும், மாவிலை இருக்கணும், அரச இலை இருக்கணும், வேப்பிலை இருக்கணும்ல நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த தாவரங்களுக்கும் கூட நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம், அதுக்கும் செய்யணும். எப்படி இது வரும்னு பார்த்தா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அந்திம கிரியைகள்லாம் பண்ணணும். அப்போது அதில் 2 பழக்கம் இருக்குது. அதாவது அவங்கள புதைக்கிறது, எரிக்கிறதுன்னு பெரும்பாலும் எரிக்கக்கூடிய பழக்கம். அப்போது எரிக்கிறோன்னு சொன்னால் என்ன வச்சு அவங்க அந்த தகனம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது மரங்களை வச்சு தான் பண்ணுறது. அதில் சந்தன மரம்லாம் கட்டாயம் இருக்கணும். ஒரு சந்தன துண்டாவது சந்தனக்கட்டையாவது அந்த இதில் வைக்கணும்னு சொல்லி ஒரு அம்சம்லாம் இருக்குது. அப்படியாக அதற்கு இந்த மரங்களை பயன்படுத்தும் போது அதற்கு 10 மடங்கு 100 மடங்கு மரம் நடணும்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு அந்த தகனம் ஊட்டுவதற்கு, எரியூட்டுவதற்கு மரங்களை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்போது மரங்களை வெட்டியோ அல்லது வெட்டப்பட்ட மரங்களையோ நம்ம எடுத்துக்கிறோம். அதற்கு பிரதி அனுகூலமாக நம்ம என்ன பண்ணோம்னா,
10 மரங்களை, ஒரு மரம் எடுத்துட்டுனா 10 மரம் அல்லது 100 மரம், அப்படி 10 மடங்கு 100 மடங்கு வந்து மரம் நடணும்னு இருக்குது அந்த இறப்பு காரியங்கள்லாம் செய்யும்போது. அதனால் தாவரங்களுக்கும் கூட நம்ம செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் வீட்டில் வந்து தினந்தோறும் செடியெல்லாம் வைத்து நம்ம தண்ணீர் விடுற மாதிரி தாவரங்கள் இருந்தால் அதை வந்து பாதுகாக்கணும். வீட்டில் வந்து மரங்கள் இருந்தால் அதை வந்து வெட்டக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்யணும். அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம். மிதுன ராசியில் குரு பகவான், கடக ராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, கன்னியா ராசியில் சூரியன் புதன், துலா ராசியில் அங்காரகன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இது இன்றைய நவகிரக நிலை. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்து புதன் சாரத்தை பெறுகிறார். சாரம் கொடுத்த புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இன்றைய நாள் வந்து போராடணும், உழைக்கணும், பாடுபடணும், அப்போ பலன் கிடைக்கும். நான் எப்படியாவது செட்டில் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, அதற்கான நாள்னு இந்த நாளை சொல்லலாம். நான் எப்படியாவது இதை படித்தே ஆகணும், இந்த இடத்துல சேர்ந்தே ஆகணும், அதற்கான நாள்னு சொல்லலாம். இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும், அதற்கான நாள்னு இந்த நாளை சொல்லலாம். இந்த நோயிலிருந்து மீண்டு வந்து நல்ல ஆரோக்கியம் பெறணும், அதற்கான விஷயங்களை செய்யலாம். இப்படியாக ஒரு பெரிய சவாலான விஷயங்களை செய்கிறதுக்கான அம்சம் இந்த நாளில் இருக்கிறது. ஒரு பெரிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு அம்சம் இந்த நாளில் இருக்கிறது. இந்த நாளை வந்து மேஷராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சந்திரன் ஆட்சி பலம் அந்த 4ஆம் இடத்தில் இருக்கிறது. 2வது அந்த சாரம் கொடுத்த புதன் 6ஆம் இடத்தில் அவரும் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது, அவரோட சூரியன் இருக்கிறது. இதை தாண்டி ராசியாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்கறது, குரு பார்வையை பெற்று பார்க்கறது. அதனால் இது சாதிக்கக்கூடிய சாதனைகள் செய்யக்கூடிய நாள்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான நல்ல பலனை பெறலாம். ஆனால் பிறருடைய துணை உங்களுக்கு இருக்கணும், அல்லது பிறருடைய ஒரு இடையூறாவது இல்லாமல் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வெற்றியாளராக திகழ முடியும், நினைத்ததை சாதிக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். அதாவது பாடுபட்டு ஒன்றை அடையும் போது ஒரு திருப்தி சந்தோஷம் வரும் இல்லையா, அது இன்றைய நாளில் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமாக செயல்படணும். அதாவது உணர்ச்சி வசப்பட்டு சட்டென்று ஒரு விஷயத்தை இன்றைக்கு செய்யக்கூடாது. சிந்தித்து அதன் பிறகு முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்யும்போது பலன் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து தொட்டது துலங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைக்கு எந்த விஷயத்தை ஆசைப்பட்டாலும் கிடைக்கும், எந்த முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்கும். சகோதர பந்தம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். காரிய தடையெல்லாம் வந்து உங்களால் நிவர்த்தி செய்ய முடியும். அதிகமான கஷ்டம் வேலை பளு இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொண்டு உங்களால் செய்ய முடியும். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கார். அப்போது நீங்கள் இந்த கேதுவோடு சுக்கிரன் இருக்கிற மட்டும் ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்து காரியங்களை செய்கிறது ரொம்ப சிறப்பு, வெற்றியை தரக்கூடிய ஒரு உபாயமாக அது இருக்கும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு திட்டமிட்ட காரியங்களில் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வசதி சௌகரியம் அதிகமாகும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்திருந்து காரியம் செய்யும்போது பலன் கிடைக்கும். அலுவலகம்னு சொன்னால் கூட பணியாற்றக்கூடியவர்களோடு சேர்ந்து வேலை பார்க்கணும். படிக்கிறீங்கன்னா பிறரோடு சேர்ந்து படிக்கணும். அப்போ வந்து உங்களால் நல்ல பலனை அடைய முடியும். மிதுனராசி அன்பர்களே, பணவரவை இந்த நாளில் எதிர்பார்க்கலாம். சுயமாக நான் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ற ஆசை இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப பிரச்சனை, இதன் பிறகு என்னால் முடியாது, ஜென்மத்தில் குருன்னு சொல்கிறீங்க, 10ல் சனின்னு சொல்கிறீங்க, என்னால் பாடுபட முடியல, எல்லாத்தையும் நான் வந்து முடிச்சு விட்டுற போகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் அதை வந்து புதுப்பித்து அதில் நல்ல நிலையை அடைந்து அது தொடர்ந்து பலகாலம் பலன் தரும்படியான ஒரு உபாயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல், பிரச்சனை, பின்னடைவு இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள். ஆனால் அது சுலபமாக இருக்காது, நிறைய பாடுபட்டால் பலன் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை காண்பீர்கள். ஒரு விஷயம் தோணும், செய்வீங்க, பலன் கிடைச்சிடும். அப்படியாக இன்றைக்கு புது விஷயங்களை செய்யலாம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொறுமை, காத்திருப்பு, திடீர் முடிவுகள்லாம் எடுக்காமல் இருக்கிறது, இதனால் பலன் கிடைக்க பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, இந்த நாளில் நல்ல நம்பிக்கை உங்களுக்கு வரும், உற்சாகம் இருக்கும், தேக ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். உடல் உபாதை இருக்குது, உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அது சரியாகும். ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்ற பயம்
பரிசோதனைகள்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனை இல்லைன்ற ஒரு தீர்வு கிடைக்கும். பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வைத்தியம் கிடைக்கும். அப்படியாக நோய் தீரக்கூடிய நாளாக இருக்கும். ஒன்று உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். சில பேருக்கு மனம் சார்ந்த கவலைகள் இருக்கும். ஏதோ ஒரு சோகத்திலிருந்து இழப்பிலிருந்து மீண்டு வர முடியாத நபர்கள் இருப்போம். அப்படிப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அம்சம் இந்த நாளில் இருக்கிறது. சில பேர் நிறைய பொருளை தேவையில்லாத லாஸ் பண்ணிவிட்டு எங்கேயோ யாரையோ நம்பி ஏமாந்து போயிட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. நீங்கள் இன்றைய நாள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதோ ஒன்று உங்களை ஊக்கப்படுத்தும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான நற்பலனை பெற முடியும். குடும்ப நபர்களை இன்றைய நாளில் மிகச்சரியாக உங்களால் வழி நடத்த முடியும். பூச நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறப்போகிறீர்கள். சொத்துக்கள் சம்பந்தமாக உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது. தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது, உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு உங்களை ஈடுபடுத்தி கொள்வது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது. செலவு அதிகமாக இருக்கும். செலவு அதிகமாக இருக்கணும் போது எப்படி அனுகூலமான நாள்னால் நல்ல செலவாக அந்த செலவு இருக்கும். விரயத்தில் சந்திரன் இருக்கார், புதன் சாரம் பெற்றிருக்கார். புதன் 2ஆம் இடத்துல இருக்கார், ராசியாதிபதியோடு சேர்ந்திருக்கார், லாபாதிபதியாகவும் அவரே தான் இருக்கார். அதனால் செய்யக்கூடிய செலவு கூட நல்ல செலவு தான் செஞ்சோம் அப்படின்ற திருப்தி இருக்கும். குடும்பத்திற்காக செலவு பண்ணுறது, அதுபோல் மூத்த சகோதரர்களுக்காக செலவு பண்ணுறது, பிள்ளைகளுக்காக கல்விக்காக செலவு பண்ணுறது, இது இன்றைய நாளில் முடியும். இதற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் கூட வாங்கலாம், தவறு கிடையாது. அந்த கடனை அடைச்சிருவீங்க. கடன் வாங்கக்கூடிய நோக்கமும் கூட நிறைவேறும். மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை பெறுவீர்கள். பிறரை விரோதம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. பகை, வாக்குவாதம், தர்க்கம் பண்ணுறது போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான நல்ல பலனை பெற முடியும். பெரிய அளவிற்கு முன்னேறணுன்னா கொஞ்சம் கடன் வாங்குறதோ கொஞ்சம் தியாகம் பண்ணுறதோ அவசியம். இது போன்ற விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நடப்பில் வரும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறுவீர்கள். தெரியாத விஷயங்களை எனக்கு தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிட்டு தெரிந்தவங்க பொறுப்பில் விட்டுறது, அது உங்களுடைய ராசிக்கு உண்டான இயல்பு. அது இன்றைய நாளில் செய்யலாம், அதனால் பலன் கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்க போகிறது. ராசியில் ராசியாதிபதி புதன் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, 11ஆம் இடமான லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது. அதனால் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறீங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். சூரியன் புதன் சேரும்போது நிபுணராக நீங்கள் இருப்பீங்க. அதாவது இது இப்படி தான் வரும், இதை இப்படி தான் செய்யணும், இவங்களை இப்படி தான் அணுகணும், இதுக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள், இதை தான் படிக்கணும், இப்படி தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிபுணத்துவம் உங்களுக்கு இருக்கும். இதற்கு முன்னாடி கேது எப்போ ராசியில் இருந்தாரோ அது வரைக்கும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். கேது ராசியிலிருந்து விடுபட்டாலும் 12ஆம் இடத்திற்கு போனார். 7ஆம் இடத்துல சனி ராசியை பார்த்துட்ருக்கார். அப்போ ஏதோ ஒரு சின்ன கவலை, ஒரு பிரச்சனை அல்லது ஒரு சுதந்திரமின்மைன்ற ஒரு விஷயம் இருந்திருந்தால் இப்போ அது சரியாகிறத நீங்கள் உணரலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் ராசியில் இருக்காரா, புதனும் ராசியில் சஞ்சரிக்கிறார். அதனால் நீங்கள் பல நாட்கள் பிறகு ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் முழு சுதந்திரத்தோடும் முழு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அம்சம் இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும். கல்வியில் சிறந்து விளங்கலாம். அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ஏதாவது ஒரு வகையில் வெற்றி முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் போராடி கடுமையாக உழைத்து பாடுபட்டு பலன் பெறக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். துளாராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய கடமைகளில் செய்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். இன்றைய நாளில் இதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, செய்ய முடியாமல் போகக்கூடிய வேலைகள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அப்படி இன்றைய நாளில் எதுவும் இருக்காது. இன்றைக்கு திட்டமிட்ட செயல்களை செய்து முடிக்க முடியும். ஒன்று, அந்த ஜீவன பாவத்தில் சந்திரன் இருக்கிறது, குரு ராசியை பார்க்கறது, ராசியில் செவ்வாய் இருக்கிறது. அதனால் நல்ல வேகம் இருக்கும், நல்ல பலம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், தைரியம் இருக்கும், அனைத்தையும் செய்யலாம். ஆனால் இன்றைய நாளில் உங்களுடைய சுயநலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பொதுநலம் சார்ந்த விஷயங்கள், என் அலுவலகத்தில் இதெல்லாம் இன்றைக்கி பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயம், பிஸ்னஸில் இதெல்லாம் செஞ்சால் அதனால் வேலையாட்களுக்கு நல்லது, என்னுடைய கஸ்டமர்ஸுக்கு இதெல்லாம் நல்லது, அப்படிப்பட்ட விஷயம், எனக்கு தெரிந்த இந்த கலை வித்தையை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்ற விஷயம், இப்படியாக ஏதோ ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் மிகச்சிறந்த முழுமையான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மீண்டும் மீண்டும் செலவு செய்வதோ முயற்சி செய்வதோ பலனை அடைய போகிறீங்க.
சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நல்ல பணவரவை இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து பணம் வரணுன்னா கூட இன்றைக்கு நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். விசாக நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள். நல்ல காரியத்திற்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ பணம் செலவு பண்ணுறதோ இன்றைய நாளில் தொடர்பில் இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திரன் வந்து ஆட்சி பலம் பெறக்கூடிய சமயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மனநலத்தோடு இருக்கக்கூடிய அம்சம் உண்டாகும். ஏன்னா சந்திரன் நீச்சமாக இருக்கும்போது பிறந்தவர்கள் நீங்கள். அப்போது சந்திரன் எப்போல்லாம் உச்சமாக இருக்காரோ, எப்போல்லாம் ஆட்சி பலம் பெற்று இருக்காரோ, அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தோணும். இப்போ பாக்யஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அதனால் தந்தையினால் நல்லது நடக்கும், குருனால் நல்லது நடக்கும். நீங்கள் படித்த அந்த உயர் கல்வி உங்களுக்கு கை கொடுக்கும், கற்றுக்கொண்ட அந்த வித்தை உங்களுக்கு கை கொடுக்கும். செய்த தர்ம காரியங்கள் புண்ணியங்கள் பிறருக்கு எப்பயோ ஏதோ ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். இப்படியாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு விசேஷகரமான நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் நல்ல பெயர் கிடைக்க பெறுவீர்கள். அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை இன்றைய நாளில் பெறலாம். குறிப்பாக இன்றைய நாளில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல நண்பர்களையோ நல்ல நபர்களையோ தெரிந்து கொள்ளக்கூடிய பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தனுராசி அன்பர்களே, 8ல் சந்திரன் இருக்கார், சந்திராஷ்டமம். 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் சாரம் பெற்று இருக்கார். சாரம் கொடுத்த புதன் 10ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருந்து இன்றைய நாளில் சந்திரிக்கிறார். அதனால் இன்றைய நாள் முழுக்க முழுக்க வேலை பற்றி தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். வேலை செஞ்சு முடித்து வந்து இரவு சாப்பிட்டு தூங்கிடணும். அப்படியாக நீங்கள் இருக்கலாம். தேவையில்லாமல் வேறு விஷயங்களை நீங்கள் வந்து பிளான் பண்ணக்கூடாது. அல்லது படிக்கிறீங்கன்னா முழுக்க இன்றைய நாள் வந்து படிப்புக்காக மட்டுமே இந்த நாளை வச்சுக்கணும். எப்படி நம்ம வந்து விடுப்பு நாள்னு சொன்னால் ஹாலிடே, நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன், ஜாலியாக இருக்க போகிறேன், சுற்ற போகிறேன், அதுக்கு மட்டும்தான் அந்த நாளில் போய் படிக்கிறதோ வேலை பார்க்குறதோ இல்லை. அதுபோல் இன்றைய நாள் வேலை பார்க்க வேண்டிய நாள், ஒர்க்கிங் டே. ஒர்க்கிங் டே நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க்கிங் ஹவர்ஸை வச்சுக்கிறோம், மற்ற டைமில் ஜாலியாக இருக்கிறோம். ஆனால் ஹாலிடேன்னு சொன்னால் முழுக்க முழுக்க நம்ம என்ஜாய் பண்ணுறோம். அப்படியாக இது உங்களுக்கு ஒர்க்கிங் டே, படிக்க வேண்டிய நாள். அதில் முழுமையாக கவனத்தோடு இருக்கும்போது சந்திராஷ்டமம் பிரச்சனை பண்ணாது. மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறர் குறுக்கீடு தலையீடு இல்லாமல் உங்களுடைய வேலைகளை பிளான் பண்ணுறது நல்லது. பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் கூட இன்றைக்கு பலன் தரலன்னா கூட இந்த செயல் எதிர்காலத்திலாவது பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை செய்யணும். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டம தாக்கத்தை பெறுகிறீர்கள். அதனால் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்க முயற்சி பண்ணணும். குழப்பம் ஏதாவது ஏற்பட்டதுன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் பிரேக், அதன் பிறகு மீண்டும் படிப்பு வேலை, அப்படி பிளான் பண்ணிங்கன்னா நல்லது. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு திருமணமானவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும். வாழ்க்கை துணையோடு ஒரு மித்த கருத்தோடு அந்யோன்யமாக இருக்கலாம். அந்த மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரன் வத்து கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன, அதற்கு நிவர்த்தி என்ன தெரிந்து கொள்ளலாம், அதை செய்யலாம். இன்றைக்கு வரக்கூடிய ஜாதகத்தை நீங்கள் வந்து நம்பிக்கையோடு எடுத்து பொருத்தம் பார்க்கலாம், பொருந்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய நவராத்திரி காலத்தில் நம்ம மீட் பண்ணி பேசலான்னு சொல்லி பொண்ணு வீட்டில் பையன் வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் பேசலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம். அதற்கான நாளாக அனுகூலம் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உத்தமமான பலனை பெறுவீர்கள். ஆனால் புத்திசாலித்தனமாக இருக்கணும். திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். மன நிறைவு உண்டாகும். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்களை தொடங்கலாம். பிறருடைய உதவியோடு செய்யும்போது அது நல்லபடியாக நடக்கும். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கிறது. 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்து புதன் சாரம் பெறுகிறார். அந்த புதன் வந்து அஷ்டமத்தில் பலம் பெற்று இருக்கின்றார். அதனால் நீங்கள் வந்து பல காலமாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அதை செய்யலாம். இது வந்து ரொம்ப சவாலான ஒரு செயல் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை நீங்கள் தொடங்கலாம். அதில் பலன் தரக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது. உடல் உபாதை சரி செய்து கொள்வது, கடன் பிரச்சனை சரி செய்து கொள்வது, சொத்து பிரச்சனையை சரி செய்வது, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்கிறது, இதற்கான விஷயங்கள்லாம் இந்த நாளில் இருக்குது. அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைய பாடுபட போகிறீங்க, உழைக்க போகிறீங்க, ஆனால் பலன் கிடைக்கும். சதய நட்சத்திர அன்பர்கள் பேச்சாற்றல், பணவரவு, குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும். ஆகார நியமம் தேவை. மருந்து மாத்திரை ஏதாவது எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் எல்லாம் சரியாக தான் எடுத்துக்கிங்கனாலும் ஒரு முறை செக் பண்ணுங்கள். மீனராசி அன்பர்களே, இந்த நாளில் நீங்கள்
பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் செய்த புண்ணிய காரியங்கள், அந்த தர்மம் உங்களை காக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய வழிபாடு உங்களுக்கு துணையாக இருக்கும். பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய அந்த காலத்தை நீங்கள் இதுபோல் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான நாளாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உங்கள் கையில் பணம் இருக்குது, நீங்கள் போய் ஒரு பொருளை வாங்குறீங்க, அதை எப்போனாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் பெரியவங்களுடைய ஆசை வேணும்னு சொன்னால் குறிப்பிட்ட நாட்கள் தான். அப்படியாக இந்த நாள் இருக்கிறது. அதனால் குருமார்களை போய் சந்திக்கிறது, பெற்றோரிடத்தில் ஆசை பெறுவது, பெரியவங்களோட சேர்ந்து உட்காந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறது, இதெல்லாம் இந்த நாளில் செய்யலாம். ஒரு குழப்பம் இருக்குது, கேள்வி இருக்குது, அப்போ ஜாதகம் பார்க்கலாமான்னா இந்த நாளில் போய் பார்க்கும்போது நல்ல அறிவுரை உங்களுக்கு கிடைக்கும். நல்ல கணிப்பு, அதன் மூலமாக நல்ல பலன் உங்களுக்கு உரைக்கப்படும். புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நல்ல பலனை இன்றைய நாளில் அடைய முடியும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலன் இருக்கிறது, முன்னேற்றம் காணக்கூடிய நாள். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் எதிர்காலம் பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை திட்டமிடக்கூடிய நாளாக இருக்கும். அது உங்களுடையதோ அல்லது பிள்ளைகளுடையதோ. ஆனால் இன்றைக்கு எதிர்காலம் பற்றி சிந்திக்க போகிறீர்கள், அல்லது தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சில பேர் இழந்ததை தொலைத்ததை மீட்கக்கூடிய நாள்னு இந்த நாள் இருக்கும். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளைய விசேஷத்திலே நாளைக்கு மகாலய பட்சத்திலே கஜச்சாயான்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான நாள் பிரதோஷ விரதம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.